நவலூரில் திமுக சார்பில் நடைபெறும் ஊராட்சி சபை கூட்டத்தில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் உரையாற்றும் நேரலை காட்சிகள். சாக்கடை, லைட்டு, தண்ணி, ஹாஸ்பிட்டல் இப்படிதான். ஆக இந்த பணிகள் எல்லாம் நிறைவேற வேண்டும்னா உள்ளாட்சி தேர்தல் நியாயமா நடத்தியிருக்கணும். உள்ளாட்சி தேர்தலை மாத்திரம் இந்த ஆட்சியில் நடத்தியிருந்தாங்கன்னா, முறையாக நடத்தியிருந்தாங்கன்னா இவ்வளவு குறைகள் வரதுக்கு வாய்ப்பே இல்லை. நான் 50 ஆண்டு காலமாக பொது வாழ்க்கையில் இருக்கிறேங்கிறது உங்களுக்கு தெரியும். பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு இருக்கிற போதே அரசியலில் நுழைஞ்சு இளைஞரணியில், கட்சியில், அப்புறம் எம்எல்ஏவாக, அப்புறம் மேயராக 2 முறை சென்னையில் இருந்து பணியாற்றினேன். உள்ளாட்சித்துறை அமைச்சராக பொறுப்பேற்றேன். துணை முதலமைச்சராக இருந்தேன். இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறேன். ஆக இப்படி பல பொறுப்புகளில் இருந்து ஒரு 50 வருஷமா மக்கள் பணியாற்றுகிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. நான் என்னுடைய சர்வீஸ்ல, இந்த 50 வருஷ சர்வீஸ்ல இப்படி ஒரு ஆட்சியை இது வரைக்கும் நான் பார்த்தது கிடையாது. பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி நடத்தியிருக்கிறார். அண்ணா தலைமையில் ஆட்சி இருந்திருக்கிறது. பெரியவர் பக்தவச்சல் ஆட்சியில் இருந்திருக்கிறார். மூதறிஞர் ராஜாஜி ஆட்சியில் இருந்திருக்கிறார். ஓமந்தூரார் ஆட்சியில் இருந்திருக்கிறார். எம்ஜிஆர் ஆட்சியில் இருந்திருக்கிறார். அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியில் இருந்திருக்கிறார். கலைஞர் ஆட்சியில் இருந்து 5 முறை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்து ஆட்சி நடத்தி இருக்கிறார். இப்போ ஒரு ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு, எடப்பாடி ஆட்சி. எடப்பாடி ஆட்சின்னு சொல்லக்கூடாது, எடுபிடி ஆட்சி. மத்தியில இருக்கக்கூடிய அதிகாரம் பிடித்த ஆணவமிக்க மோடியினுடைய ஆட்சிக்கு எடுபிடியாக இருக்கக்கூடிய ஒரு ஆட்சி இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. இப்படி ஒரு கொள்ளை அடிக்கக்கூடிய ஆட்சி இது வரைக்கும் நம்ம பார்த்தது உண்டா? தயவு செய்து நீங்க நினைச்சு பார்க்கணும். ஏன்னா அவங்களுக்கு இதை பத்தி எல்லாம் கவலை. அடுத்து நாங்கள் ஆட்சிக்கு வருவோங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு இல்லை. அம்மையார் ஜெயலலிதா அவங்க இருந்தாங்க, அந்த மாசம் வச்சுக்கிட்டு ஏதோ ஆட்சிக்கு வந்துட்டு இருந்தாங்க. ஆட்சியில திட்டங்கள் செய்யறாங்களோ இல்லையோ, ஊழல் பண்றாங்களோ இல்லையோ, அது பாட்டுக்கு அது அந்த அம்மா இருந்ததுனால அது ஒரு கிளாமர்ல ஒரு லேடி, ஒரு பெண்ணு ஒரு முதலமைச்சராக இருக்காங்கிறதுல ஒரு கிளாமர்ல ஓடிச்சு. தவறுகள் நடந்திருக்கு, ஊழல்கள் நடந்திருக்கு. தவறுகள் ஊழல்கள் நடந்த காரணத்தினால்தான் இன்னைக்கு சசிகலா பெங்களூரு சிறையில் இருக்கிறாப்புல. உச்ச நீதிமன்றம் வந்த தீர்ப்பு அது. ஆக அது ஒரு பக்கம். அந்த பிரச்சனைக்கு நம்ம போக விரும்பல, இறந்துட்டாங்க. அதனால அவங்கள விமர்சனம் பண்ணி பேச நான் தயாராக இல்லை. ஆனா அவங்க பேரை பயன்படுத்தி கொண்டு அவங்களால ஆட்சியில் பொறுப்புக்கு வந்து அவங்களால வளர்க்கப்பட்டு அவங்களால உருவாக்கப்பட்டு இன்னைக்கும் எல்லா மந்திரிங்க படம், எல்லா ஏடிஎம்கே எம்எல்ஏ, எல்லா ஏடிஎம்கே எம்பி படம் பேக்கெட்லாம் பாருங்க, ஒரு சட்டையில் அந்த அம்மா படம் வச்சிருப்பாங்க. ஊரை ஏமாத்துறதுக்கு. உள்ளபடியே நான் கேட்கிறேன், ஜெயலலிதா இறந்து எத்தனை நாள் ஆச்சு? ஒரு வருஷத்தை தாண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ ஒரு இறங்குற கூட்டம் நடத்துறது யோகியதை இருந்துச்சா? உள்ளபடியே அந்த அம்மா மேல பற்று பாசம் இருந்திருந்தா. அந்த அம்மா ஜெயிலுக்கு போனப்போ பதவி போயிடுச்சு, ஓபிஎஸ் பதவி இருக்கிறாங்க. அப்ப போய் அழுதுகிட்டு ஒருத்தரும் அழுதுகிட்டு பதவி ஏத்துக்கிட்டாங்க. உயிரோடு இருக்கிற போது. இறந்ததுக்கு பிறகு பதவி ஏத்துக்கிட்டாங்க பாருங்க. ஒத்தவன் கண்ணிலையா தண்ணி வந்துச்சா பார்த்தீங்களா? எல்லாம் சிரிச்சுக்கிட்டு. அதுக்கு நான் தான் முதலமைச்சர் ஓபிஎஸ் இபிஎஸ் சண்டை 2ஆ பிரிஞ்சாங்க. பிரிஞ்சதுக்கு பிறகு இதே ஓபிஎஸ் போய் அந்த அம்மாவோட சமாதி முன்னாடி உட்காந்துக்கிட்டு ஆவியோட பேசுறேன்னு சொல்லி பேசலையா? பேசிட்டு நான் இதை விட மாட்டேன் சொல்லலையா? அதுக்கப்புறம் ஏன் சேர்ந்துக்கிட்டாங்க? ஆக கொள்ளை அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த அம்மா பேரை பயன்படுத்திக்கிட்டு கொள்ளை அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதான் நடந்துகிட்டு இருக்கு. கலைஞர் முதலமைச்சராக இருந்தார் 5 முறை. ஆனா 7 வருஷமா ஆட்சியில் இல்லை. நம்ம அவர் உடல்நலம் பாதிக்கப்பட்டது வயது மூப்பின் காரணமாக உடல்நலம் பாதிக்கப்பட்டு ஓய்வு எடுத்துக் கொண்டிருந்தார். வீட்டில் ஒரு வருஷம் 1.5 வருஷமா ஓய்வில் இருந்தாரு. அதற்கு பிறகு மருத்துவமனையில் சேர்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதற்கு பிறகு மருத்துவர்கள் கண்காணிப்பில் இருந்தாங்க. மருத்துவமனையில் இருந்த நேரங்கள் எல்லாம் காலையிலும் மாலையிலும் எப்படி இருக்கிறார், என்ன நிலைன்னு முறையா அறிவிக்கலையா? நாட்டு மக்கள் எடுத்து சொல்லலையா? நானே அறிக்கை விட்டேன், மருத்துவர் அறிக்கை விட்டாங்க. திமுக தலைமை கழகத்தின் சார்பில் கூட அறிக்கை வந்துச்சு, தெளிவா வந்துச்சு. ஆனா ஜெயலலிதா முதலமைச்சர், ஆட்சி, மருத்துவமனையில் இருக்கிறார். அவரை பத்தி ஏதாவது ஒரு செய்தி வந்துச்சா? வந்துச்சு. வாழைப்பழம் சாப்பிட்டாங்க, டீ குடிச்சாங்க, ஐஸ்கிரீம் சாப்பிட்டாங்க, இப்படித்தான் செய்தி இருந்துச்சா? உடல்நலத்தை பத்தி தான் செய்தி வந்துச்சா? என்ன சிகிச்சைன்னு செய்தி வந்துச்சா? கிடையாது. ஆக இந்த நிலையில தான். சரி, இப்ப பாத்தீங்கன்னா என்ன எப்படி இறந்தாங்கிறதே மர்மமா இருக்கு. அது தற்கொலையா அல்லது கொலையா அல்லது இயற்கையான சாவா அப்படின்னு ஒரு குழப்பம். அதுக்கு ஒரு விசாரணை கமிஷன் நடந்துகிட்டு இருக்கு. அந்த விசாரணை கமிஷன் ஒரு நாடகம் தான். அமைச்சராக இப்ப சட்டத்துறை அமைச்சர் 10-15 நாட்களுக்கு முன்பு ஒரு சட்டத்துறை அமைச்சர் அந்த அமைச்சரவையில் இருக்கிறார், சண்முகம்.
அவர் பத்திரிகை நிபுணர்களை கூப்பிட்டு ஆவேசமா என்ன பேட்டி கொடுத்தாரு? அம்மா ஜெயலலிதாவுடைய மரணத்துல மர்மம் இருக்கு, இதை விசாரணை நடத்தணும், இப்போ நடக்கிற விசாரணை கமிஷன் சரியா இல்ல, சிபிஐ விசாரணை நடத்தணும்னு சொல்றது யாரு? திமுக காரன் இல்ல, அதிமுக காரன் அமைச்சர், சட்டத்துறை அமைச்சரே சொல்றாரு. ஆக அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கணும், விசாரணை நடத்தணும், போலீஸ் கஸ்டடியில் எடுக்கணும் அப்படின்னு இன்னைக்கு வெளியில் அறிக்கை வருதுன்னா இதெல்லாம் என்ன காரணம்? ஆக அதை பற்றிலாம் கவலைப்படலை. ஏன் அது மட்டும் இல்லைங்க, கலைஞர் முதலமைச்சராக இல்லை, மறைந்து விட்டார். மறைந்ததற்கு பிறகு அவருடைய கல்லறைக்கு அவரை மெரினா கடற்கரையை கேட்டோம், அண்ணாவுக்கு பக்கத்தில் வைக்கணும்னு அனுமதி கொடுக்கல. அதுக்கு பிறகு நீதிமன்றத்துக்கு போனோம், போராடணும், நீதி வென்றது, நீதிமன்றம் தீர்ப்பு தந்தது. கொண்டு போய் அவருடைய விருப்பத்தின் அடிப்படையில் அண்ணாவுக்கு பக்கத்தில் அவரை அடக்கம் செஞ்சு இன்றைக்கு அவங்க ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கிறார். ஆக அதற்கு பிறகு தொடர்ந்து அவருடைய புகழை பரப்பக்கூடிய வகையில் ஒவ்வொரு நிலையில நம்ம எப்படி விழா எடுத்தோம், நினைவு போற்றக்கூடிய வகையில் அவருக்கு நிகழ்ச்சி நடத்தணுமே. அகில இந்திய அளவில் தலைவர்கள் வந்தார்கள்.